எரவாஞ்சேரி கிராமம் கீழ தெருவில் இடி தாக்கியதில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட ஏராளமான மின் சாதன பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செமனார்கோவில் ஒன்றியம் எரவாஞ்சேரி ஊராட்சி கீழ தெருவில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த டிவி, பிரிட்ஜ், மின்விசிறி, பல்புகள், மிக்சி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் இடி தாக்கியதில் முற்றிலும் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் பழுதானது. பருவமழை தொடங்கியது முதல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் 2 நாட்களாக இரவு மற்றும் பகல் நேரத்தில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் இன்று திடீரென இடி தாக்கியதில் இரவாஞ்சேரி ஊராட்சி கீழ தெருவில் அனைத்து வீடுகளிலும் இருந்த டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மின் விசிறிகள், பல்பு உள்ளிட்ட ஏராளமான மின் சாதன பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்து பழுதானது. இடி தாக்கிய போது சில வீடுகளில் மின்சாதன பொருட்கள், சுவிட்ச் ஆகியவை வெடித்து சிதறியது. மேலும் பல வீடுகளில் இடி தாக்கியதில் வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தங்கள் வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்து பழுதானதால் செய்வதறியாமல் தவிப்பதாகவும் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் சேதமடைந்து பழுதானதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். 54 இரவாந்தேரி கீழத்தூரில் வசிக்கிறாங்க. எழுந்து போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் இது வந்து சங்கரமந்தங்க தாலுக்கா, தரங்கம்பாடி தாலுக்கா, மாவட்டம் மயிலாடுதுறை. ஒரு இரவாந்தேரி அந்த எங்கள் தெருவில் ஒரு 11 மணி அளவில் சுமார் ஒரு இடி இடிச்சுது. இடி இடித்ததுக்கு பிறகு அந்த சிலாங்கத்தில் உள்ள அனைவர் வீட்லேயும் டிவியை விட்டு, ஃபேனை விட்டு, பிரிட்ஜியை விட்டு, மிக்சியை விட்டு, டிவியோட சட்டா பாக்ஸ் வரைக்கும் எல்லாம் வெடிச்சு சதுரி போய் கிடக்குங்க. என்ன இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து ஐயா ஏதாவது செய்யணும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப விவசாயத்தை நம்பி வாழுகிறோம். நாங்கள் விவசாயம் தான் எங்களுக்கு வழிகாட்டுறது. நாங்கள் அந்த விவசாயத்தில் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. நாங்கள் ஏதோ பசுவை பட்டினியாக கடந்து இதெல்லாம் சேர்த்து ஏதோ இந்த கஷ்டப்படுற நேரத்தில், அதாவது ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் பார்க்கலாங்கிற ஒரு ஆசையில் இதை நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம். இந்த இயற்கை வந்து எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டுங்க, நீங்கள் தான் ஏதாவது பார்த்து செய்யணுங்க. இதுதாங்க நடந்த நிகழ்ச்சி. அதான் இந்த இடி என்பது வந்து கண்ணை பிடுங்குச்சிங்க. அப்படியே அந்த வீடு அதர்னா மாரி இருந்ததுங்க. அதுலேயே 2-3 கிராக்கில் வேற விழுந்துருக்குங்க. நீங்கள் வேணால் வந்து பாருங்க ஐயா, இதுதான் நடந்த நிகழ்ச்சி.